வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். EVKS இளங்கோவன் மறைவால் காலியான ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல். ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடக்கம். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யார் போட்டி என கூட்டணி தலைவரான முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு செய்வார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. மரபுப்படி தேர்தல் நடக்காது என்றும் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசியில் தகவல். வரும் ஜனவரி 11ஆம் தேதி சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. யார் போட்டியிடுவது என கூட்டணி கட்சித் தலைவர்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிட முடிவு என தகவல். நாளை நடக்கும் மையக்குழு கூட்டத்தில் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசனை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியா? நம்பிக்கையில்லாத சூழல் ஆலோசித்து முடிவு என நியூஸ் 18க்கு GK வாசன் பேட்டி. எழுபது தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் விதத்தில் UGC புதிய விதிமுறை. ஆளுநரே தேடுதல் குழுவை முடிவு செய்வார் என்று புதிய வரைவு. துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் UGCயின் விதிமுறைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என நியூஸ் 18 செய்தியை மேற்கோள் காட்டி X தளத்தில் பதிவு. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் போது UGC நெட் தேர்வை அறிவித்தால் தேசப்பற்று வருமா, வெறுப்பு வருமா? சங்கராபுரத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கு. திருச்சி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 4வது நீதிமன்றத்தில் திருச்சி சரக DIG வருண்குமார் நேரில் ஆஜர். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மேலூர் அருகே அனுமதி மறுப்பை மீறி நடைபெற்ற நடைபயணம். காவல்துறை கோரிக்கையால் வாகன பேரணியாக நடைபெற்ற போராட்டம் மதுரை தமுக்க மைதானம் அருகே நிறைவு. போராட்டம் நிறைவடைய சிறிது நேரத்திற்கு முன் காவல்துறை தடுப்பை உடைத்த டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பாளர்கள் தலைமை தபால் நிலையத்தை நோக்கி முன்னேறுவதை தடுக்க காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவிருக்கிறது? வரும் 11ஆம் தேதி மதியம் 3 மணி அளவில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கான அழைப்பு கொடுத்திருக்கிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற போகிறது. அதற்கான
சாத்தியக்கூறுகள், அதிமுக யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், போட்டியிடலாமா வேண்டாமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கலந்து ஆலோசிப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மாத இறுதியில், ஜனவரி இறுதியில் நான் சுற்றுப்பயணம் 234 தொகுதிக்கும் மேற்கொள்வேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். அதற்கான பணிகளையும் மேற்கொள்வதற்காகவும், அதே போல தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதிமுக போராட்டத்தை அறிவித்து அதற்கான அது ஒரு பதம் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவை இறுதி நாளான சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான காலசூழல் முடியும் பொழுது அன்றைய தினத்திலேயே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஜெயக்குமார் சொல்லியது போல இந்த சுபாஷ் பிரபு, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பொது செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கலாம்? இந்த அறிவிப்பு முக்கியமான ஒன்றுதான். அதுவும் சட்டப்பேரவை நிறைவு பெறுகிற கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிற நாள் என்று. இதிலே நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்குமா என்பதுதான். விக்கிரவாண்டியில முதல்ல பாமக போட்டியிடுவதாக முதல் அறிவிப்பு செய்தது. அதற்கு பிறகுதான் அதிமுக புறக்கணிப்பு செய்தி வந்தது. இதே மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு பிறகுதான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. இப்போது பாரதிய ஜனதா போட்டியிடும் என்கிற தகவல் வருகிறது. நாளைக்கு அவர்கள் அந்த கூட்டத்திலே முடிவு எடுக்க போகிறார்கள். நாளைக்கு அதிமுக கூட்டம் நடக்கவில்லை. அது இன்னமும் நாட்கள் கழித்து தான். எனவே பாரதிய ஜனதா முடிவு என்னவோ அதை வைத்துதான் அதிமுக முடிவெடுக்கும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஈரோடு கிழக்கை பொறுத்தவரையிலே EVKS குடும்பத்திலிருந்து அவரது பேத்தி காங்கிரஸ் சார்பாக போட்டியிடலாம், அதற்கு திமுக ஆதரவு தெரிவிக்கும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் தான் போட்டியிடும் என்கிற பாணியிலே சூசகமாக சொல்கிறார். முக்கியமான திருப்பம் இதில் என்னவாக அமையலாம் என்றால், திரு விஜய் அவர்களின் TVK போட்டியிட்டார். காரணம், இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஒரு கட்சி அந்த சினிமா பிம்பத்திலிருந்து மாறி அரசியல் பிம்பத்துக்கு வருவதற்கு பெரிதும் உதவும். மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எங்கள் காலத்திய திண்டுக்கல் இடைத்தேர்தல். 72 அதிமுக துவக்கம், சில மாதங்களில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது. எம்ஜிஆரே அது வரைக்கும் வெறுமனே ஒரு நடிகர் என்கிற ரீதியில் பார்த்து வந்தார்கள். திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சியான திமுகவையும் அவர் வீழ்த்தினார். பிரதான எதிர்கட்சியான அன்றைய பழைய காங்கிரஸ், காமராஜர் தலைமையிலான பழைய காங்கிரஸையும் வீழ்த்தினார், 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல். அப்படியான ஒரு வாய்ப்பு இப்போது இருக்கிறது. விஜய் அவர்கள் அந்த முடிவை எடுப்பாரா என்பதுதான் நமக்கு தெரியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இடைத்தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பா, அதாவது ஒரு முக்கியமான கட்டத்துல அதிமுக இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா ஏற்கனவே போன பை எலெக்ஷன்லயே அவங்க போட்டி போட்டு தோத்ததை நம்ம பார்த்தோம். நம்ம பாஜக ஆதரவு தெரிவிச்சாங்க, தீவிரமான பிரச்சாரம் அவங்க பண்ணல. பட் ஆனா அதிமுக தோல்வியுற்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் அவங்க கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டைன்னு எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுல பார்க்கும்போது இந்த வாட்டி அவங்க ஈரோடு கிழக்குல போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. விக்கிரவாண்டி மாதிரி அவங்க போட்டி போடாத இருந்தாங்கன்னா அவங்க பலவீனமா இருக்காங்க, இல்ல பயப்படுறாங்கன்ற ஒரு தோட்டம் தான் மக்களுக்கு வரும். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல அதிமுக போட்டி போடலை அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற ஏரியாலேயே போட்டி போட தயங்குறாங்கன்னா ஏன் தயங்குறாங்கன்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அல்லது தமிழக அரசை எதிர்த்து எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து களமாடி இருக்கிற இந்த சூழல்ல அதிமுக போட்டி போட முடிவு செய்து மற்ற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்தால் அது கொஞ்சம் அந்த இடைத்தேர்தலில் கொஞ்சம் டஃப்பான ஒரு போட்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதே சமயம் அதிமுகவுக்கு வேற பல சவால்கள் இருக்கு. போட்டி போட்டாலுமே இடைத்தேர்தல் அப்படின்ற போது தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் எல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால மீண்டும் ஒரு தோல்வி அடைஞ்சா 1.25 வருஷத்துல பொது தேர்தல் வர்றதுனால அதுக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்சா அதோட இமேஜ் கொஞ்சம் அடிபட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இரட்டைலை சின்னம் ஒரு பிரச்சனையா இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்கு. அது 13ஆம் தேதி வரையும் எல்லாரும் வாக்குமூலங்களை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை நாளைக்குள்ள முடிவெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நாளைக்கு போட்டி போடும்பொழுது வழக்கப்பட்ட சூரியமூர்த்தி அவர்கள் ரெகுலேஷனை முடக்கணும், இது தீர்ப்பு எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ற வரையும், சிவில் கேஸ் முடிகிற வரையும் யாருக்கும் கொடுக்கூடாதுன்ற விஷயத்த மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன்ல கொண்டு போனார்னா சின்னம் ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப சின்னம் ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டி போடாத போனா பலவீனமா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. போட்டி போட்டா இடைத்தேர்தல் ஆச்சு, அதுல தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப இந்த சூழல்ல வேற ஏதோ ஒரு கட்சியை போட்டி போட விட்டுட்டு அதிமுக ஆதரிக்குமானா அதுவும் ஒரு முக்கியமான எதிர்கட்சி அப்படி செஞ்சா அது ஒரு பலவீனமான ஒரு விஷயமா இருக்கும்.
ஸோ சேலஞ்ச் ஃபார் ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய சேலஞ்சு காத்துட்டு இருக்கு. என்ன மாதிரியான முடிவு வந்து அவங்க வந்து நீங்க சொல்ற அந்த கூட்டத்தில் 11ஆம் தேதி கூட்டத்தில் எடுப்பாங்கன்னு தெரியாது. இருந்தாலுமே நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் அங்க அலசப்படும் என்பது உறுதி. நிச்சயமாக பல தரப்பிலிருந்தும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் என கூறியிருக்கிறீர்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.